புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். நமக்கான வாகனம் கிடைத்துவிட்டது, அதில்தான் பயணிக்கப் போகிறோம் என்று பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன் வணக்கம். இவர் குறிப்பிடுவது எதை என்று நாம் புரிஞ்சுக்கலாம். மேலும் என்ன நிலவரம், விவரங்களை பதிவு செய்யுங்க சங்கரன். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் சட்டப்பேரவை தேர்தலில் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்காத ஒரு சூழல் இருக்கிறது. நாளைக்கு தான் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், வன்னியர் சங்க நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். நாளைய கூட்டத்தில் இந்த தேர்தல் முடிவு குறித்து விவாதிக்கிறோம் என்ற ஒரு தகவலையும் ராமதாஸ் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கட்சி தொண்டர்களுக்காக ஒரு அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த அரசியல் நிலைப்பாடு தொடர்பான ஒரு சில விஷயங்களை நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக ஒரு கோடிட்டு ராமதாஸ் அதில் தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் சொல்லும் போது தேசிய அளவில் 4 தமிழக அளவுல 4 ஒதுக்கீடுகளையும் தேசிய அளவுல 2 ஒதுக்கீடுகள் என்று 6 இடஒதுக்கீடுகளை நாம் போராடி பெற்றிருக்கிறோம் என்று அந்த அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய ராமதாஸ், நாம இன்னும் தமிழகத்துல பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது, நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல நமக்கான அந்த பயணத்துல இருக்கக்கூடிய வாகனத்துல பயணம் செஞ்சா நம்முடைய அந்த இலக்கை அடைய முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல நமக்கான வாகனம் இதோ நம் அருகே வந்து விட்டது என்ற ஒரு கருத்தையும், அந்த வாகனத்தில் தான் நாம் பயணிக்க போகிறோம், நம் இலக்கை அடைந்து லட்சியத்தை வெல்வோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நமக்கான வாகனம் இதோ நம் அருகில் வந்து விட்டது, நாம் அதில் தான் பயணிக்க போகிறோம் என்ற ஒரு கருத்தை ராமதாஸ் சொல்லி இருப்பதன் மூலம் எந்த அணியில் இடம்பெற போகிறோம், அதற்கான தருணம் நெருங்கிவிட்டது, அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற ஒரு கருத்தை தான் இந்த அறிக்கையின் வாயிலாக கட்சியினருக்கு ராமதாஸ் சொல்லி இருக்கிறார் என்பதைதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாளை நடைபெறிய இந்த கூட்டத்தில் இது தொடர்பாக விரிவாக விவாதித்து ராமதாஸ் விரைவில் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பாமகவை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சியாக இருக்கிறது. ஏற்கனவே அன்புமணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பிடித்து விட்டார். ராமதாசுடைய நிலைப்பாடு மட்டும்தான் இன்னும் ஒரு தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. உட்கட்சி பூசல் ஒரு பக்கம், நீதிமன்றங்களில் அது தொடர்பான வழக்கும் ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல ராமதாசுடைய முடிவு எத்தகைய அளவில் இருக்க போகிறது என்பதைத்தான் இந்த அறிக்கை வாயிலாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரைட், உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.